வணக்கம். இந்த எல் நினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எல்லாரும் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டுட்டு இருப்பீங்க. இது உலகளாவிய வானிலை மாற்றங்களால் மழைப்பொழிவுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், வெப்பம் அதிகரிக்கக்கூடியதுக்கான மாற்றங்கள் அப்படிங்கிறத எல் நினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சில டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ், அந்த வானிலை சார்ந்த நிகழ்வுகளை கண்டுபிடிச்சிட்டு சேட்டலைட் இமேஜஸும் இது எல்லாத்தையும் வச்சு ரெயின்ஃபால்ஸ் எப்படி இருக்குது, ஹீட் வேவ்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உலகளாவிய அளவுக்கு மானிட்டர் பண்ணுறாங்க. இந்த மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வேரியஸ் நேஷனல் கவர்மெண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் ஆர்கனைசேஷன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு டிஃபைன் பண்ணி அதை மானிட்டர் பண்ணிவிட்டு அதை எல் நினோ ஃபார்மெட் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டீரியா பேசிஸில் அதை கொண்டு வைக்கிறாங்க. இதை யார் டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், WMO. இது யூஎனோடது. யூஎன் எப்படிப்பட்ட அமைப்புன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது யூஎஸ் சொல்கிறது தான் கேட்கும். அடுத்தது கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர், CPC, NOAA, இது UAC. இது யுனைடெட் நேஷன்ஸோடது. ஓகேவா? இது டிஃபைன் ஆஸ் ஃபார்மேட் யூஸிங் ஆர்கானிக் நீனோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறத இவங்க பயன்படுத்துகிறாங்க. இவங்க இந்த டெம்பரேச்சர்ஸ் ரீஜன் வைஸாக மாறுதில்ல, 0.5 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத இவங்க ரொம்ப காலமாக நீங்கள் எல்லாம் உலக வெப்பமயமாதல் அப்படிங்கிறது எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் அவங்களோட பயன் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிஷன் ஸ்பெசிஃபிக்கலி ஃபோர்காஸ்ட் பற்றி, எல்லினோ பற்றி, இது எல்லாத்தையும். இதுக்கப்புறமா புரூ ஆஃப் மெட்ரோலாஜிக்கல் ஆஸ்திரேலியா, BOEM, அதுவும் இந்த எல்லினோ எஃபெக்ட் கொடுத்தா நம்ம மானிட்டரில் சதர்ன் ஓசிலியன் இண்டெக்ஸ் அப்படின்னு SOI அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் வச்சு ட்ரேட் விண்ட்ஸை பற்றி இதெல்லாம். அப்புறம் ஜப்பான் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் இதில் இணைஞ்சிருக்காங்க, டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த எல் நினோ எஃபெக்டை வச்சுக்கிட்டு உலகளாவிய அளவுக்கு இருக்கிற வர்த்தக நிலைகளில் உலகளாவிய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் இந்த எல் நினோ எஃபெக்ட் அப்படிங்கிறத வச்சு இவங்க இந்த குரூப் முடிவு பண்ணுறாங்க. இந்த எல் நினோ எஃபெக்டால் இந்தியாவில் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது தென்மேற்கு பருவமழை குறைவாக பெய்யும் அப்படின்னு இவங்க இந்த எல் நினோ எஃபெக்டை எங்கே சொல்கிறாங்க? இது இருக்கிறது பிரேசிலில் இருக்கிற அமைப்புகளும், USA இருக்கிற அமைப்பும், யூஎனோட அமைப்பும், அப்புறமா ஆஸ்திரேலியன் அண்டு இன்னொரு நாடு என்ன அமைப்பு, ஆஸ்திரேலியா அமைப்பும், இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இது ஒன்றும் பெருசாக பல்லில்லாததான் இந்தியன், அப்புறம் ஜப்பான், இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த எஃபெக்டை இது பண்ணுறாங்க. இந்த கப்புல்ட் ஆஃப் இந்தியன் ஓசனை பேஸ் பண்ணியும், அப்புறமா கோர் ஹார்ட்வேர் ஜோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரிடட் டெம்பரேச்சர் டேட்டாஸை வச்சியும், மான்சூன் மிஷன்ஸ் கப்புள் ஃபோர்காஸ்டர் சிஸ்டம் MMCFS அப்படிங்கிறத வச்சியும் இதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்போது இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எந்தெந்த ஓஷன் கால்குலேட் ஆகுது? பே ஆஃப் பெங்கால் வருது, அரபிக்கடல் வருது, அரபிக்கடல், அப்புறமா இந்தியன் ஓஷன் வருது. இந்த ஓஷன்ஸை வச்சு இந்த எல்லினோ எஃபெக்டை இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கால்குலேட் பண்ணுது அப்படின்னா இல்லை. இது என்ன பண்ணுது? சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ணுது. சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. நீங்கள் பண்ணக்கூடிய அட்டூழியங்களால் இதுக்கு அண்டார்டிக் பகுதிகளில், ஆர்டிக் பகுதிகளில் இருக்கிற பனிப்பாறைகள்லாம் உருகுது. ஆனால் அங்கே உருவாகிற வீதத்தை குறித்து எந்த விதமான தரவுகளையும் இவங்க தரமாட்டாங்க. கூடுதலாக பனி உருகுது, உலகளாவிய வெப்பநிலை உயருது, கடல் மட்டம் உயருது. ஆனால் அந்த உயருகிற வீதம் இவர்கள் சொல்லுகிற அளவுக்கு கிடையாது. இப்போ எப்படி அண்டார்டிக் பகுதிகளில் பனிப்பாறைகள் உருவாகிற வீதத்துக்கும் உருகிற வீதத்துக்கும் வேறுபாடுகள் இருக்குது. உருவாகிற வீதத்து அளவுக்கு உருகிற அளவுக்கு உருவாகிற வீதம் இல்லை. ஆமாம், அதே மாதிரி கடல் மட்டம் உயருகுதானா இவர்கள் பயமுறுத்துகிற அளவுக்கு உயரலை. அப்படி உயர்ந்திருந்தால் மாலத்தீவு எப்பயும் முழுகியிருக்கணும். இவர்கள் போர்காஸ்டின் அடிப்படையில் மாலத்தீவு இருந்திருக்கக்கூடாது இன்றைய நிலையில். அப்போ அந்த அளவுக்கு கடல் மட்டம் உயரலை. சில தீவுகள் உள்ளே போயிருக்கு. அது உலகளாவிய அளவுக்கு நடந்திருக்கு. ஆனால் இந்த உலகளாவிய இந்த அமைப்புகள் செய்யக்கூடிய தவறான போர்காஸ்ட்டுகளால் பயமுறுத்தல்கள் நடைபெறுது. இப்போது தென்மேற்கு பருவமழை இந்தியாவில் குறையும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வானிலை அறிவுகளில் நான் செய்திகளில் பார்த்த வரைக்குமே மிகப்பெரிய அளவுக்கு புயல்கள் உருவாகலை. அந்தமானில் சரியான நிலையில் ஜூன் மாதத்திற்கு இங்கே வரக்கூடிய காலகட்டங்களில் அந்தமானில் உருவாக வேண்டிய இந்த மான்சூன் ஃபோர்காஸ்ட் பக்காவாக அந்தமானில் உருவாகியிருக்கு. அங்கே குறிப்பிடத்தக்க, அதாவது அளவிலான மழை பெழிஞ்சிருக்கு. அதாவது
காலகாலமாக அங்கே பொழியக்கூடிய மழை 70-80% இங்கே நமக்கு மழைப்பொழிவு கிடைக்கிற அளவுக்கு அங்கே பொழிஞ்சிருக்கு. கேரளாக்குள்ளே நுழைஞ்சிருக்கு, கரெக்டான டைமில் கேரளாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. கேரளா முழுவதுமே மழைப்பொழிவுகள் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இன்னும் மழைப்பொழிவுகள் அங்கே வரும். அதனால தான் நம்ம டோட்டல் மழைப்பொழிவை கேரளாவில் நம்ம கணக்கிட முடியாது. அப்புறமா அந்த மழைப்பொழிவு வர வேகத்தின் அடிப்படையில் தரைக்காற்று அந்த வெஸ்டர்ன் காட்ஸில் அடிச்சுட்டு தமிழகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டு அந்த காற்றுடைய எஃபெக்டில் சென்னை நகருக்குள்ளே தரக்காற்று பூந்து அது கடலுக்குள்ளே போகும். நிலப்பரப்பை கிராஸ் பண்ணி போகும் தரக்காற்று. அப்போது அதிகபட்ச வெப்பநிலையை வந்து சென்னை உணரும். சென்னை இன்னும் 2 நாட்களுக்கு தொடர்த்த அதிக வெப்பநிலையை அது உணரும். அதிக தரைக்காற்று உள்ளே பூந்து அது வெளியேறுகிறதுனால சென்னை மிக அதிக வெப்பத்தை உணரும். இன்னும் 2 நாட்களுக்கு, இன்று 30, நாளைக்கு 30, 31 தமிழகத்தினுடைய பிற பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகரிக்க தான் சென்னையினுடைய வெப்பநிலை குறைய ஆரம்பிக்கும். அதுவும் சரியாக இருக்குது. அப்போ எப்படி குறையும்? 70% விட கூடுதலான மழைப்பொழிவு தான் இந்த தென்மேற்கு பருவமழையில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்னினோ எஃபெக்டில் 70க்கு கீழே போகுன்றது எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க? இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இதை கூட சரியாக கணிச்சு சொல்லலை. தரைக்காற்றின் அடிப்படையில் சென்னையில் வெப்பநிலை உயரும், அது எப்போ உயரும், எப்போ முடியும், எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது மான்சூன் இப்போ சொல்கிறாங்க. ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான காலகட்டங்கள் கேட்கும் பொழுது வெப்பநிலை உயரும்னு சொல்லி 8க்கு தலை வைக்க சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமா 4 அப்படின்னு வந்து ஸ்கூல்ஸ் வந்து 4ன்னு சொல்லி இவங்க கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சொல்கிறாங்க மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் 1ல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் வீக்கில் தி கோ டு மான்சூன் கோயிங் டு ஸ்டார்ட் இன் தமிழ்நாடுன்னு. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி வந்து அதனுடைய தொடக்கத்தினுடைய மழைப்பொழிவுகள், பல இடங்களில் பரவலான தூறல்கள், தென்காசி போன்ற பகுதிகளில் சாரல் மலைகள் எல்லாமே தொடங்கிருச்சு. தமிழகத்துக்குள்ளே அந்த மழைக்குள்ளான முன் முஸ்திப்புகள் வந்துருச்சு. அப்போ இன்னும் 2 நாட்களில் 1 அல்லது 2 ஜூன் 1 அல்லது 2 மழைப்பொழிவு தமிழகம் முழுக்குமே இருக்கும். சென்னையில் வெப்பநிலை குறைய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து மழைக்கு இந்த மழைப்பொழிவு இருக்காது. இந்த விண்டினுடைய எஃபெக்டில் சென்னையில் ஒரு சாரலாக இருக்கும். அதாவது சென்னை மற்றும் நாகை அந்த கடலோர பகுதிகளுக்கு பெரிய மழைப்பொழிவு இருக்காது, ஆனால் சாரல் வரும். இந்த சேலம், நாமக்கல் பகுதிகளில் கொஞ்சம் கனமழை இருக்கும், விட்டு விட்டு மழை பெய்யும். அந்த பெரிய மழையாக இல்லைனாலும் மழை இருக்கும். அது அந்த பகுதிகளில் கோயம்புத்தூர், அந்த ஒட்டி கேரளா பகுதிகளில் பெரும் மழைகளை அது கொடுத்துட்டு போகும். திருப்பூர் அந்த மாதிரியான பகுதிகளில் நல்ல மழைகளை கொடுக்கும். சேலம் வருவதில் குறைஞ்சி இந்த பகுதிகளில் வெறும் தூறல், வெறும் காற்று, குளிர்ந்த காற்றில் போயிட்டு தென் மான்சூன் முடிஞ்சிடும். ஸோ இது வந்து இந்த காலகட்டத்தில் 70% கூடுதலான மழையை இந்த தென்மேற்கு பருவமழை தமிழகத்துக்கு கொடுத்தே தீரும். ஸோ எல்னினோ எஃபெக்டில் வந்து இங்கே இந்த மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இதை கூட சரியாக கணிச்சு இந்த எதனால் சென்னையில் வந்து வெப்பநிலை கூட போகுதுங்கிறத கூட அறிவிக்கலை, சரியாக ப்ரிடிக்ட் பண்ணலை. ஒரு நாளுக்கு முன்னால் தான் அடுத்த நாள் மழை பெய்யும்னு கடந்த 1 ஆண்டுகளாகவும் 4 ஆண்டுகளாக முறையான ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்கப்படவே இல்லை. மழையினுடைய பொழிவுகளோ இல்லை புயலினுடைய தாக்கத்தை குறித்தோ எந்த பகுதியில் புயல் நுழைய போகுதுங்கிறத குறித்து கடந்த 4 ஆண்டுகளாக இந்த மெட்ரலாஜி ஐஎம்டி வந்து சரியான தரவுகளை தமிழகம் சார்ந்து கொடுக்கவே இல்லை. ஏன்னா மற்ற மாநிலங்களை குறித்து எனக்கு தெரியல. முன்னாடி வந்து ஓங்கோலில் புயல்கள் நுழையும், அது நுழையிறதில்லை, மற்ற பகுதிகளில் நுழையுது. அதை கூட இன்றைக்கு வரைக்கும் சரியான முறையில் கணிக்கலை. முன்னாடிலாம் ஓங்கோல் சரியாக கணிப்பாங்க, இப்போ வந்து ஓங்கோலுங்கிறதே கணிக்க மாட்டேன்றாங்க. ஓங்கோல் பக்கத்து பகுதிகளில் தான் நுழையுது. ஸோ பல இடங்களில் இந்த ஐஎம்டி வந்து சரியான முறையில் செயல்படலை, தரவுகளோடு இல்லை. அது தரவுகளை ரீட் பண்ணுறதுல கனமழை, மிக கனமழை, அதிதீவிர கனமழை, காற்றுடன் கூடிய மழை, எவ்வளோ வெப்பம் நீடிக்கும், எவ்வளோ அளவுக்கான காற்று இருக்கும், இப்போ 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும்னு சொல்லப்படவும் இல்லை, சரியான முறையில் அதை கணிக்கப்படவும் இல்லை ஒரு புயல் காற்று வரும்போது. ஸோ எல்னினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க. இந்த தென்மேற்கு பருவமழை சரியான அளவில் மழை பெய்யும், இங்கே வந்து சரியான அளவுக்கான விவசாயம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆனால் பொருளாதாரம் உலகளாவிய தாக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி பாதையில் தான் பயணிக்க போகுது, விலைவாசி உயரப்போகுது, பல சிக்கல்கள் உருவாது. அதாவது உங்கள்கிட்ட கையில் பணம் இருக்கும், ஆனால் அந்த பொருட்களை வாங்க முடியாது. எப்படி சொல்கிறது அது தெரியல எனக்கு. அதாவது வழக்கமான விளைச்சல்கள் இருக்கும், வழக்கமான பொருட்கள் இருக்கும், ஆனால் முன்ன மாதிரி படோபகாரமாக அவங்க செலவு பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு 100 ரூபாய் பொருள் 200 ரூபாய்க்கு மாறும்பொழுது வாங்கிறதுக்கு மக்கள் தயங்குவான். அதன் மாதிரியான சூழல் உருவாகும். பணம் வச்சுருப்பான், பொருளும் இருக்கும், ஆனால் அதனுடைய கூடுதல் விலை காரணமாக வாங்குவதற்கான தயக்கங்கள் ஏற்படும். அது இந்திய பொருளாதாரத்தில் இன்னும் 6 மாதத்தில் விலைவாசி உயர்வினால் ஏற்படக்கூடிய பணவீக்க விகிதம், வேலையின்மை, வேலை இழப்பு, தொழிற்சாலைகள் மூடுதல்,
நிறுவனங்கள் மூடுதல், தொழில்கள் நலிவடைந்து போவது, இதன் அடிப்படையில் பல பொருளாதார சிக்கல்கள் இந்திய அளவில் ஏற்படும். பெட்ரோலிய பொருட்களுடைய விலை உயர்வு தொடர்ந்து இருக்க போகுது. அது மிகப்பெரிய தாக்கத்தை இந்திய பொருளாதாரத்தில் ஏற்படுத்த போது. டாலர் கையிருப்புகள் இல்லை, அதனால் வெளிநாடுகளிலிருந்து பொருட்கள் கொண்டு வர முடியாது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் பெருமளவுக்கு இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சூழலால் இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு பாதகத்தை சந்திக்க போகுது. ஈரான் இன்னும் 2 வாரத்தில் 3 வாரத்தில் பிரச்சனைகள் தீரும்னு சொல்லப்படுது. ஆனால் ஈரான் இன்னும் அமைதி காக்குது. ஏன்னா உலகளாவிய அளவுக்கு சிக்கல்கள் உருவாக வேண்டும்னு ஈரான் மௌனம் காமிக்குது. அது சரியான பாதையில் அது ஸ்ட்ராட்டஜிக் சைலண்ட்டை மெயின்டைன் பண்ணுது ஈரான். அதன் அடிப்படையில் இந்தியாவில் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்கள் உருவாகும். எல்னினோ எஃபெக்ட் என்பது ஒரு மாயை, மக்களை ஏமாற்றுகிற செயல்பாடு. தென்மேற்கு பருவமழை சரியான அளவில் பெய்யும், ஒரு 10% கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என் கடந்த கால செய்தி அனுபவங்களின் அடிப்படையிலும் இப்போ இருக்கிற சுற்றுப்புற சூழல் அடிப்படையிலுமான பார்வை. நன்றி, வணக்கம். எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாரையும் போல் நானும் சொல்கிறேன், எனக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.